தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னா, தம்மை சேவிக்கிற ஒரு சந்ததி உருவாக வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிற போதே ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். பார்வோனிடத்துல பேசுகிற போது, எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு. வெளியே ஏன் கூட்டு வருகிறான்னு சொன்னா, ஒரே ஒரு வேலை தான், என் ஜனம் என்னை தொழுது கொள்ள வேண்டும். ஒரு பெரிய ஆராதிக்கிற ஒரு சந்ததி, தேவனை தொழுது கொள்ளுகிற சந்ததி, தேவனுக்கு பயப்படுகிற சந்ததி, தேவனை கனம் பண்ணுகிற ஒரு சந்ததி உருவாக வேண்டும். நீங்க தேவனை கனம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் என்ன எதிர்பார்ப்பு? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, என் பிள்ளைகள் என்னை கனம் பண்ணுகிற சந்ததியை உருவாக்க வேண்டும். அந்த சந்ததி என்ன செய்யுமா, பிறக்க போகிற ஜனங்களுக்கு இயேசு யார் என்று சொல்ல வேண்டும், இயேசு எவைகளை செய்தார் என்று சொல்ல வேண்டும், இயேசுனுடைய காரியங்களை பேச வேண்டும், நீதியை நியாய தீர்ப்பை குறித்து அந்த சந்ததிக்கு அவர்கள் போதிக்க வேண்டும். ஆனா நிலைமை என்னன்னு சொன்னா, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த ஜனங்களுக்காக தேவன் யுத்தம் பண்ணினாரோ, எந்த ஜனங்களுக்காக சத்துருக்களை எல்லாம் சங்காரம் பண்ணினாரோ, எந்த ஜனங்களுக்காக கானானை பகிர்ந்தளித்தாரோ, அந்த ஜனங்கள் தேவனை மறந்து போனார்கள். ஆண்டவர் அவங்களெல்லாம் விட்டுட்டாராம். ஏன் சொன்னா, அவனுக்கு என்ன இல்லைன்னு சொன்னா, ஆண்டவரை அறியணும், தேவனை தேடணும், தேவனை மகிமைப்படுத்தணும், தேவனுக்குரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு என்ன இல்லையா, மனதில்லை. ஏன் மனதில்லை? தேவனை குறித்து சொல்ல வேண்டிய தகப்பன்மார் அதை சொல்லவில்லை. அதனால அவன் என்ன பண்ணிட்டான்னு சொன்னா, ஆராதனைக்கு அவனால வர முடியல. எங்க இருக்கிறானா, அப்படியே சோசியல் மீடியாவிலே மூழ்கி கிடக்கிறான். அவைகளோடு கூட அவன் வாழ்க்கை போயிட்டது. ஜெபம் இல்லை, வேதம் இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனை தேட வேண்டிய ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டிய நாம் என்ன செய்திருக்கிறோம் சொன்னா, தேவனை மறந்து உலகத்துக்கு பின்னாலே ஓடுகிற ஒரு சந்ததியை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். ஒரு தகப்பனாகிய பிதாவாகிய தேவன் என்ன எதிர்பார்க்கிறான் சொன்னா, என் பிள்ளைகள் என்னை கனம் பண்ண வேண்டும். கனம் பண்ணணும்னு சொன்னா, இங்க என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, அடுத்த சந்ததிக்கு என்னை கொண்டு போகணும். இன்னைக்கு பாருங்க, ஒரு பெரிய சவால். ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்வை கட்டி எழுப்புவது என்பது ஒரு பெரிய சவால், ஒரு பெரிய போராட்டம். ஏன்னு சொன்னா, சத்துரு என்ன செய்து கொண்டு இருக்கிறான்னு சொன்னா, அப்படியே சுற்றிலும் பாவங்களினாலே தேவ பிள்ளைகளை நிரப்பி கொண்டு இருக்கிறான். எல்லா இடங்களிலும் பாடுகள், எல்லா இடங்களிலும் போராட்டங்கள். இவைகளை தாண்டி ஜெயிக்கணும். நம்முடைய பிள்ளைகள் தேவனை கனம் பண்ணுகிறவர்களாக நாம் மாற்றுகிற போது, நாம் பிதாவாகிய தேவனை கனம் பண்ணி இருக்கிறோம் என்று அர்த்தம்.